ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்காகவும் தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தை செலிப்ரேஷன் பண்ணி கொண்டாடுறதுக்காக தளபதி விஜய் ரசிகர்களில் இருந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே செம்ம எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நேரத்தில் இந்த படத்துக்கு சிக்கலை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. படத்துக்கான சென்சார் சான்றிதழை தராமல் மறுத்து படத்தை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடனே இந்த படத்தை தயாரிக்கிற கேவிஎன் புரொடக்ஷன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்துக்கு உடனே யுஏ சான்றிதழ் வழங்கி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி உத்தரவிட்டாங்க. உடனே தணிக்கை சான்றிதழ் குழு படத்தை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு மறுபடியும் மேல்முறையீடு செஞ்சு படத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாரும் ஜனவரி 9 தியேட்டரில் செம்ம செலிப்ரேஷன் பண்ணி விஜய் சாரோட ப்ளக்ஸு மேளம் ஆட்டம் பாட்டம் அப்படின்னு செம்ம எக்ஸைட்டடாக பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் ரசிகர்களுக்கு செம்ம வருத்தத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே ஒவ்வொரு தியேட்டரை பார்க்கும் போதும் பிரம்மாண்டமாக விஜய் சாருக்கு எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தியேட்டரே இப்போ வெறிச்சோடி இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, பெங்களூராக இருக்கட்டும், பாலக்காடு, கேரளாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஜனநாயகனுக்கு செம்ம வரவேற்பு பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆகாமல் எல்லாருமே கவலைக்கிடமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் ரசிகர்கள், திரை பிரபலங்கள் எல்லாருமே ஜனநாயகன் படம் எப்போ வருதோ அப்போ தான் நமக்கு எல்லாருக்குமே பொங்கல், நாம் எல்லாரும் ஜனநாயகனை கொண்டாடுவோம், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. விஜய் சாரோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் எமோஷ்னலாக இந்த படத்தை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தளபதி விஜயோட இந்த ஜனநாயகன் படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இது போன்ற அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.